கோவை கசின்ஸ். இன்னைக்கு நாம பப்பாயா ஸ்வீட் சிப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது சாப்பிட்றதுக்கு வெளியில் லைட்டாக மசாலாவோட ஃப்ளேவரோட இந்த பப்பாயோட ஸ்வீட்னஸோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி வித்தியாசமாக செஞ்சு கொடுங்களேன், உடம்புக்கும் நல்லதுங்க. வாங்க பப்பாயா ஸ்வீட் சிப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் கோவை கசின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா கோவை கசின்ஸ் சேனலுக்குள்ளே போயிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே இருக்கிற ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே கிடைக்குங்க. பப்பாளிக்காய் ஸ்வீட் சிப்ஸ் செய்யறதுக்கு நீங்கள் பப்பாளிக்காயை மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கங்க. நீங்கள் பப்பாளிக்காய் வாங்கும் போது நல்லா பச்சை காயை பார்த்து வாங்குங்க. அதே சமயத்தில் காயினுடைய தோல் மேலே லைட்டாக ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்கிற மாதிரி வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி பப்பாளிக்காய் கிடைக்குங்க. இப்போ இதை நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்துடலாங்க. கட் பண்ணும்போது நல்லா ஃபிங்கர் சிப்ஸு கட் பண்ணுற மாதிரி நல்லா நீளமாக க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணுங்க. இதே மாதிரி எல்லா பப்பாளிக்காயும் நல்லா கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி அடுத்தது இது கூட மசாலாவெல்லாம் சேர்த்துடலாங்க. இது கூடவே நான் இங்கே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள், உங்களுக்கு காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இங்கே கலருக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. இல்லைன்னாலும் பரவாயில்ல. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு தடவை நல்லா ட்ரையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. கிட்டத்தட்ட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுங்க. மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி நிறைய கொட்டிடாதீங்க, கன்சிஸ்டன்சி மாறிடும். நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிற மசாலா இந்த மாதிரி பப்பாளிக்காயோட கோட் ஆகிருக்கணுங்க. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அடுத்தது நான் இங்கே ஒரு இரும்பு வடை சட்டியில் இதெல்லாம் பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா காய வச்சுருக்கேங்க. எண்ணெய் காஞ்சதையுமே நம்ம ரெடியாக வச்சுருக்கிற பப்பாளிக்காயை இதில் போட்டு ஒன்று பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பப்பாளிக்காயை எண்ணெயில் போடும்போது இந்த மாதிரி நல்லா ஒன்று உதுத்தி விட்டு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி கேஸ் ஸ்டவை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அடிக்கடி திருப்பி விட்டு பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெயில் இருக்கிற நுரையெல்லாம் அடங்கி கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வேக விடணுங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டான பப்பாளிக்காய் ஸ்வீட் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. செஞ்சு சாப்பிட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வேற ஒரு நல்ல டிஷ் எப்படி ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யறதுங்கிறது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பாய்.